தமிழக மக்களுக்கோர் இனிப்பான செய்தி. பொங்கல் பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் ஸ்டாலின் அறிவிப்பு. கொண்டாட்டத்தில் தமிழக மக்கள். அதாவது ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் மக்களுக்கு விலையில்லா வேட்டி சேலை, கரும்பு, பரிசு தொகை மற்றும் இதர பொருட்கள் வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் வரும் 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விலையில்லா வேட்டி சேலை வழங்க உள்ளதை முன்னிட்டு ஜனவரி 10ஆம் தேதிக்குள் ரேஷன் கடைகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று கைத்தறித்துறை அறிவுறுத்தி உள்ளது. அதேபோல் 2025 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1,77 லட்சம் சேலைகளும் ஏறத்தாழ 1,77 லட்சம் வேட்டிகளும் வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்த ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்ட 100 கோடி நெசவாளர்களுக்கு முன்பணமும் வழங்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பாக 3000 ரூபாய் வழங்கப்படும் என தகவல் வெளியாகி வருகிறது. அதேபோல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கம். நியாய விலைக் கடைகள் வாயிலாக ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கு பொங்கல் வைப்பதற்கு தேவையான பச்சரிசி, வெல்லம், கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படும். அதேபோல் வேட்டி சேலைகளும் வழங்கப்படும். குறிப்பாக 2025ஆம் ஆண்டு பொங்கல் விழாவிற்காக 6 நாட்கள் விடுமுறை அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகையாக 3000 ரூபாய் வழங்கப்படும் என தகவல் வெளியாகி வருகிறது. தமிழகத்தில் தற்போது பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தற்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நியாய விலைக் கடைகளில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. மகளிருக்கு வழங்கப்படும் 1000 ரூபாய் உரிமைத் தொகையுடன் சேர்த்து பொங்கல் பரிசு தொகை 3000 ரூபாய் ஆக மொத்தம் 4000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்து வருகிறது. மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்குவதற்கு விரைவில் டோக்கன்கள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழக மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பொங்கலுக்கு வழங்கப்படும் கரும்பினை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து வருகிறது தமிழக அரசு. அது மட்டுமில்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன்கள் குறித்த அறிவிப்பு ஒன்றினை கூட்டுறவுத்துறை வெளியிட்டிருக்கிறது. அத்துடன் மாவட்ட அளவில் கரும்பு விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கரும்பு கொள்முதல் செய்ய மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் சென்னையில் மண்டல கூடுதல் பதிவாளர் தலைமையிலும் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி 9ஆம் தேதி முதல் பொங்கல் தொகுப்புக்கான டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. முதல் நாளில் முற்பகல் 100 பேருக்கும் பிற்பகலில் 100 பேருக்கும் டோக்கன் வழங்கவும், 2ஆம் நாள் முதல் முற்பகல் 200 பேருக்கும் பிற்பகலிலும் 200 பேருக்கும் டோக்கன் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசல் அதிகம் ஏற்படும் கடைகளில் போலீசார் பாதுகாப்பு போட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகள் மூலம் இதற்கான டோக்கன் ஜனவரி 3ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து அனைத்து மாவட்டங்களிலும் விநியோகம் செய்ய டோக்கன் அச்சடிக்கும் பணிகள் துரிதமாக நடந்து கொண்டிருக்கின்றன. மேலும் ஜனவரி 3ஆம் தேதி முதல் ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் வீடு வீடாக டோக்கன் விநியோகம் செய்யப்படும். பரிசு தொகுப்பை பெறுவதற்கான நாள், நேரம் ஆகிய விவரங்கள் டோக்கனில் இடம்பெற்றிருக்கும். தினமும் காலையில் 100 பேர், பிற்பகலில் 100 பேர் பெறும் வகையில் டோக்கன் விநியோகம் செய்யப்படும் என்று கூட்டுறவுத்துறை அதிகாரிகளும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதனால் உரிமை தொகையோடு சேர்த்து பொங்கல் பரிசு தொகையும் தமிழக அரசு வழங்குவதால் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாகவே மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் தமிழக மக்கள்.